Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Fine. ஸோ எவ்ரி இயர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் நிறைய ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இயரும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த 3 ஸ்பெஷல் ரெசிபிஸுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா மில்க் கேக். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் வீட்டில் பால் இருந்தாலே போதும். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மில்க் கேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சோன்னா செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை என்னென்ன அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுனா பார்த்துடலாம். ஸோ இந்த பார்சல் வந்து நம்மளுக்காக யார் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹே ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்காக நிறைய ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹே ஃபுட்ஸ்லேருந்து நம்மளுக்காக என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ டீ பவுடர். இது வந்து டயபெட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தூய மில்லி புட்டு ஃப்ளார்னு போட்டிருக்காங்க. இது வந்து நர்வ்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்கு. மாப்பிள்ளை சம்பா புட்டு ஃப்ளார் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரிச் இன் ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது அனிமிக்காக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து அதிமதுரம் டீ பவுடர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஃப் அண்ட் கோல்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் கேஸ் ப்ராப்ளம், வாமிட்டிங் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ரைஸ் போரிஜ் மிக்ஸ். இது டயபெட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு குறைக்கணும்னா இது வந்து நம்ம குடிச்சா ரொம்ப நல்லது. இந்த பார்லி போரிஜ் மிக்ஸ் அமைச்சிருக்காங்க. வெயிட் லாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து ரோஸ்டட் ஹார்ஸ் கிராம் ஸ்நாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ஆஸ்மாக்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து சோறுன்னு போட்டிருக்கு. மருந்து சோறு ரைஸ் பவுடர்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். இது குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அதுவும் கொடுத்துருக்காங்க. நர்சிங் மதர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்லாம். இது வந்து பீட்ரூட் மால்ட். ஸோ இது வந்து காஃபி டீக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்புல பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், ஃபைபர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கேரட் மால்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மில்க் அப்படி இல்லைன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி கருவாடு மிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குக் பண்ணி தான் சாப்பிடணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கு. உங்கள் அனுப்பிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான். முக்கியமாக பிபி, கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க அவங்களாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுக்கப்புறம் இவங்களோட வெப்சைட் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மில்க் கேக் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா திக் பாட்டம் பேனாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து அயன் பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஹாஃப் த குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து கீழே அடி பிடிச்சிரும். சைட்ஸில் இந்த பால் எடெல்லாம் சேரும்போது அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த மில்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். எனக்கு வந்து ஒரு 1 hour 30 minutes எடுத்துச்சு. உங்கள் கேஸ் ஃப்ளேமை பொறுத்து இருக்குது. சில ஸ்டவ்வில் வந்து சீக்கிரமாக கூட உங்களுக்கு வந்து திக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுமை வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதனால். மில்க் வந்து இப்போ பாதி ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மில்க் வந்து கர்டல் பண்ணணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கர்டல் ஆகாது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கர்டல் ஆகும். நம்ம பன்னீருக்கு கர்டல் பண்ண மாதிரி அந்தளவுக்கு வந்து இது அதிகமாக லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு 1.5 லிட்டர் மில்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மில்க் கொஞ்சம் கர்டல் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இது இன்னும் நல்லா திக் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டலி ஒரு 2 hours டைம் எடுத்துச்சு. பட் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான். பட் செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம ஸ்வீட் ஷாப்பில் அவ்வளோ காசு போட்டு இந்த ஸ்வீட் வாங்குறத விட நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸ்வீட் செய்யும்போது கிச்சன்லேயே ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளால் நிற்க முடியாது இல்லையா, அதனால் இதை விட்டுட்டு மட்டும் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம வந்து பக்கத்துலேயே தான் நிற்கணும்.
இப்போ பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்ல ஒரு திக் பாட்டம் பேனில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வரும். ஏன்னா அதில் ஹீட் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பேனில் செய்யும் போது கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 50 ml வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பால்கோவா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் மீதி இருக்கிற சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிரெட் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா சைட்லேயும். இந்த மாதிரி ஒரு டின் உங்ககிட்ட இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த மோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கேக் டின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ பால்கோவா நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பால்கோவா நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த டின்னில் வந்து சேர்த்துடணும். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக்கான டவலில் இதை நல்லா ரேப் பண்ணி விட்டுறேன். நல்லா ரேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7 ஹவர்ஸ்க்கு இதை வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு இது நெக்ஸ்ட் டே வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ்! இப்போ நம்ம மில்க் கேக் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம டவலில் ரேப் பண்ணி வச்சோன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம ரேப் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 10 பீசஸ் கிட்ட கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் மில்க் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட் ஷாப்ஸில் எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்த ரெசிபி வந்து முஸ்லீம் கல்யாண வீட்டில் செய்கிற ரொம்ப ஸ்பெஷலான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த லட்டு ரெசிபியோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற லட்டு ரெசிபியை விட இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை சலிச்சிக்கலாம். ஒரு கப் மாவில் இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபீஸோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கி டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள அச்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது சேவ் செய்ய போகிறோம். இப்போது நம்ம இதில் மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1 மினிட்க்கு குக் ஆனால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. உடனே இதை எடுத்துருங்க. இதே மாதிரி பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன்.
இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும். இதில் வந்து கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ சுகர் சிரப் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பேனில் வந்து இது ஒட்டாமல் வரணும். இப்போது இதில் வெள்ளரி விதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் லட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும் போதே வந்து நம்ம லட்டு பிடிச்சிடணும். லட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் லட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் லட்டூஸ் ரெடி ஆயிருச்சு. நிறைய முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த லட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னையில் ஷேர் பண்ணிக்கோங்க. லட்டு பாருங்கள், உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. அடுத்த ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேசர் பாதம் கத்லி. லாஸ்ட் இயர் வந்து நம்ம சேனலில் வந்து காஜு கத்லி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து நான் வந்து பாதம் கத்லி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ சுட தண்ணியில் போட்டுக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து பாயில் பண்ணால் போதும். ஸ்கின் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமோட வெயிட் வந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இப்போ பாதாமோட ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாலோ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது குக் ஆக ஆக அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லிக்விடாக ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். குக் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம குங்குமப்பூ பாலை சேர்த்துடலாம். சாஃப்ரான் சேர்க்குறதால இந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாதாம் கத்லி கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் வரதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் நல்லாவே இது வந்து திக்காகணும், பேனில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா திக்காகணும். இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 7 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா இது வந்து ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டோ மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போது இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன கப் யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட சில்வர் பேப்பர் இருந்தால் இதுக்கு மேலே போட்டுடலாம். இப்போ இதை நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் கேசர் பாதாம் கத்லி ரெடி ஆயிருச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க இது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி. வெளியில் வாங்குகிற பாதாம் கத்லி கூட இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம பாதாம் வாங்கி நம்மளே வந்து செஞ்சோன்னா நிறைய குவான்டிட்டியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச 3 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபிஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அசத்துங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.